வணக்கம் இந்தியா. இன்றைய தினம் நமது சந்தைகள் 4வது நாளாக மைல்டு பாசிட்டிவாக முடிவடைந்திருக்கிறது. மார்ஜினலி ஹையர்னு சொல்லலாம். ஸோ இண்டெக்ஸ் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ஆக்டிவிட்டியை இன்றைக்கி இருந்ததை பார்க்க முடிஞ்சது. இதுமாரி ப்ரைவேட் லெண்டர்ஸ் லைக் ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் இதெல்லாம் இந்த ஒரு சீஸ்ஃபயர் மிடில் ஈஸ்டில் இருந்தாலும் இது ஒரு பெட்டர் ரிசல்ட்ஸ் கொடுத்து நம்ம ஞாயிற்றுக்கிழமை சொன்னது போல் ஒரு ஏற்றத்தை கொடுப்பதற்கு உதவியாக இருந்துன்னு சொல்லலாம். பட் நிஃப்டி இன்ட்ராடே ஸ்விங் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 240 புள்ளிகளுக்கு மேலே அந்த ஸ்விங் இன்னைக்கு இருந்தது. ஸோ இந்த பெஞ்ச்மார்க் இந்த 4th கன்செக்யூட்டிவ் ட்ரேடிங் செஷன் ஏறி இருப்பது நம்ம நோட் பண்ணணும். அதுமாதிரி வாலட்டிலிட்டி மார்க்கெட்டும் இன்றைக்கி ஏறி இருக்குது. நிஃப்டி 50 வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் 9% ஏறி 18.75 முடிவடைந்திருக்கிறது. ஸோ ஒரு ஹைட்டண்ட் அன்சர்டனிட்டி அமங் இன்வெஸ்டர்ஸை இன்றைக்கி இதன் மூலியமாக பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம். அதுபோல் க்ரூட் ஆயில் ப்ரைஸஸும் ஒரு அன்சர்டனிட்டி ஓவர் த ரிசம்ஷன் ஆஃப் நார்மல் ஒரு ஷிப்பிங். ஸோ அதனால் அதுலேயும் ஒரு ஸ்லைட் சேஞ்சஸ், பட் இருந்தாலும் பிலோ $100. ஸோ கிட்டத்தட்ட $95.07 per பேரலாக நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ ரெக்கவரிங் லாஸஸ் ஃப்ரம் த ஃப்ரைடே நல்லாவே பார்க்க முடிஞ்சது. அந்த செக்ட்ரல் ஃப்ரண்டில் பார்த்தோன்னா எல்லாமே பார்த்தோன்னா லார்ஜர்லி வீக், பட் செலக்ட் பாக்கெட்ஸ்லாம் இன்றைக்கி அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். 11ல் 6 நல்லா பண்ணியிருக்கு. ஸோ அந்த 6 பண்ணினதில் எதெல்லாம் பார்த்தோன்னு வச்சுங்களேன், அதில் சுகர் அண்ட் பவர் செக்டார் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் பையிங் இன்ட்ரெஸ்ட்டை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அதற்கு நேற்றே உங்களுக்கு என்னங்கிறத இன்புட்டும் கொடுத்துருக்கேன். அதை தவிர நிஃப்டி பிஎஸ்சி பேங்க் அண்ட் மீடியா கானப். மறுபுறம் ஐடி, ரியாலிட்டி அண்ட் மெட்டல் ப்ராஃபிட் புக்கிங்கில் வீழ்ச்சி அடைந்த துறைகள். அதுபோல் இந்த தினம் அட்வான்சஸ் 927, டிக்ளைன்ஸ் 1692. அதனால் மார்க்கெட் பிரெத் பார்த்தோன்னா ரிமைன் இன் ஃபேவர் ஆஃப் டிக்ளைன் அப்படின்னு இருக்குது. மேலும் இன்றைய தினம் கிட்டத்தட்ட 132 பங்குகள் 52 வீக் ஹையையும் 8 பங்குகள் 52 வீக் லோவும், அடிஷ்னலாக 116 பங்குகள் அப்பர் சர்க்கியூட்டு, 66 பங்குகள் லோவர் சர்க்கியூட்டை டச் பண்ணியிருக்கிறது. இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் ஏறின பங்குகள்னு பார்த்தோன்னா லைக் ட்ரெண்ட், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஏஷியன் பெயிண்ட்ஸ் அண்ட் கிராசிம் இவெல்லாம் ஏறி இருக்குது. லோவில் பார்த்தோம்னா ஜியோ ஃபினான்ஸ், இண்டால்கோ, டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ், தென் கோட்டக் பேங்க் அண்ட் பிஎல் இவையெல்லாம் ப்ராஃபிட் புக்கிங்கில் வீழ்ச்சி அடைந்த பங்குகள்னு சொல்லலாம். இதுமாரி மீடியா இன்றைக்கி ஒரு டாப் கெய்னர் இன்றைக்கி. ஸோ இன் கான்ட்ராஸ்ட் நிஃப்டி ஐடி நல்லாவே விழுந்திருக்கு. ஸோ மார்க்கெட் பிரெத்து நல்லா இருக்கு. ஒரு மாதிரி வீக்காக இருந்தாலும் ப்ராடர் மார்க்கெட் பார்த்தோம்னாக்க இன்றைக்கி அதுவும் அண்டர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. மிட் கேப் இண்டெக்ஸ் 0.18% வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. ஸ்மால் கேப் இண்டெக்ஸும் 0.45% வீழ்ச்சியை தழுவியுள்ளது. அதுபோல் இப்பொழுது தங்கம் பார்த்தோன்னா $1,700 குறைந்து 1,53,000, சில்வர் $5,220 குறைந்து 2,81,922, க்ரூட் ஆயில் $474 அதிகரித்து 8,241 மணிமாகிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கி நிஃப்டி கால் ஆப்ஷன் ரேட்டிங் பார்த்தோன்னா அரௌண்ட் 24,500, புட் ரேட்டிங் 24,000 பார்க்க முடிஞ்சது. ஆப்ஷன் டேட்டா என்ன சொல்லுதுன்னா 24,100 to 24,600 லெவலில் மார்க்கெட் ட்ரேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. அதுமாரி நிஃப்டி இன்றைக்கி இன்ச் டுவர்ட்ஸ் 25,500 வரையும் போக வேண்டியது போக முடியல, டெர்மினேட் ஆகிட்டு 24,480.65 ஐ காமிச்சது. லோ 24,241.25. ஸோ நிஃப்டி ஃபார்ம்டு த டோஜி சார்ட் ஆஃப் கேண்டல்னு சொல்லலாம். பட் அதுவே ஒரு 50-day எக்ஸ்பெனன்ஷியல் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே நிற்பதனால ஸோ புல் இன்டாக்ட் அப்படின்னு நம்ம டெக்னிக்கலாக எடுத்துக்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரும் லோ வால்யூம், நிஃப்டி ஃபியூச்சரும் பிலோ ஆவரேஜ். ஸோ நாளைய தினம் நமக்கு வீக்லி செட்டில்மெண்ட் இன் எஃப்என்டோ இருக்கிறதுனால நிஃப்டியில் வாலட்டிலிட்டி இருக்கக்கூடும். பட் ஓவரால் ரேஞ்ச் 24,100 24,600 இதுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகும். நன்றி, வணக்கம்.